வணக்கம். ஆனந்தம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ஞானகுரு ரவி ஆனந்தம். இன்றைக்கு ஒரு முக்கியமான தியான நிலையை பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த தியான நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ இருக்கக்கூடிய வேகமான கால ஓட்டத்தில் என்னால் தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு தியானம் செய்வதற்கான டைம் கிடைக்கிறது இல்லை, எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, ஒரு நிமிடம் கூட ஓய்வு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எப்படி அந்த ஓய்வே இல்லைங்கும்போது கூட தியான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஆனால் நிச்சயமாக ஓய்வே இல்லைனாலும் நம்ம 3 வேளை உணவு அருந்துகிறோம், 2-3 முறை தேநீர் குடிக்கிறோம். இதற்கெல்லாம் நமக்கு ஓய்வுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது இந்த சூழலை உணவு அருந்தும் பொழுது எப்படி தியான நிலையில் இருக்கிறது, எப்படி உணவு அருந்தும் பொழுது நம்ம தியான நிலையில் இருந்தோன்னா அதனால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது உணவு அருந்தும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஓய்வு கிடைக்கும். நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம், குறைந்தது 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடங்கள் உணவு அருந்துவதற்காக நம்ம செலவிடுறோம். அப்போ இந்த செலவிடக்கூடிய இந்த நேரத்தை கூட நாம் ரொம்பவும் நல்ல முறையில் நம்மளுடைய உடம்பிற்காகவும் மனசிற்காகவும் இந்த உலகத்திற்காகவும் உறவினர்களுக்காகவும் செலவிட முடியும். எதையுமே ஒரு புல்லாங்குழல் இருக்குது, அந்த ஓட்டையை கையாள தெரிந்தவன் என்னவாகிறான், புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய வித்தகனாக மாறிடுறான். அப்போ இருக்கக்கூடிய காலத்தையும் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் கையாள தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் உலகத்திலேயே சிறந்த மனிதராகிடுவீங்க. கையாள தெரிந்தீர்களானால் நீங்கள் உலகம் உங்களை பாராட்டும். நீங்களும் இந்த உலகத்தை ரசித்து ருசித்து சுவைத்து வாழ முடியும் உலகத்தில். அப்போ கையாள தெரியக்கூடிய தன்மை நம்மகிட்ட இருக்குது. ஆனால் அது எப்படியெல்லாம் செய்யணும்னு தெரியறது இல்லை. இப்போ இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் புதியதாக எதுவுமே சொல்ல போகிறதில்ல. உங்கள்கிட்ட இருக்கும் தன்மையை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான் நான் செய்ய போகிறேன். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உணவு அருந்தும் பொழுது எப்படி நம்ம அந்த உணவு நம்ம உடம்பிற்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கோ, எவ்வளவு கட்டாயமாக இருக்கோ, அதே போல் அந்த உணவோட தன்மையை உணரணும். நீங்கள் இந்த உணவு என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ளே போகுது, சக்தியாகுது, எரிவப்படுகிறது. அந்த எரிந்து சக்தியாகி நம்ம குளுக்கோஸு கால்சியம் இப்படி ஒவ்வொரு சத்துக்களாக மாறி ரத்தம் எலும்பு மஜ்ஜியாக மாறப்போகுது. அப்போது அந்த உணவு உண்ணும் பொழுது நீங்கள் எந்த தன்மையில் இருக்கணும், எந்த தன்மையில் இருந்தீங்கன்னா அந்த உணவு 100% சக்தியாக மாறும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கணும். அந்த உணர்ந்து அந்த நிலையில் செய்யும் பொழுது உங்களுக்கு நோய் இல்லை. எப்போ நீங்கள் உண்ணும் உணவு முழுவதுமாக ஜீரணமாக்கப்படுகிறது, செரிமானமாக்கப்படுகிறது, அதிலிருந்து 100% சக்திகளை தேவையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, அதிலிருந்து தேவையில்லாத சில கழிவுகளை நீக்கப்படுகிறது. இப்படி செய்தீர்களானால் அனைத்துமே நல்ல சத்துக்கள், நல்ல கொழுப்பு, நல்ல சர்க்கரை, நல்ல கால்சியம் இப்படி எல்லாமே நல்லதாக மாறும்பொழுது நம்ம உடம்பு அதை ஏற்றுக்குது. எப்போ அது கெட்டதாக மாற்றப்படுகிறதோ, நீங்கள் உண்ணும் உணவு முறையில் அது அந்த உணவு கெட்டதாக மாறுகிறதோ அப்போ அது இந்த உடம்பு வெளியேற்றிடுது. அப்போ நல்லதாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த உணவுக்கு முதல்ல ஒரு மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும். எதுவாக இருக்கட்டும், நீங்கள் நினச்சிக்கிங்க சரி விகித உணவு வேணும் எனக்கு, அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம உடம்புக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. எந்த உணவை கொடுத்தாலும் அதில் உள்ள எல்லா சத்துக்களையும் எடுத்துக்கூடிய உன்னதமான சக்தி படைத்தது தான் நம்ம உடம்பு. அவ்வளவு சக்தி இருக்குது இந்த உடம்புக்கு. கடவுள் படைக்கப்பட்ட இந்த உடம்பில் அவ்வளவு சக்திகள் இருக்குது. அப்போது எதை கொடுத்தாலும் அதுக்கு அதிலிருந்து கால்சியத்தை எடுத்துக்கும், எதை கொடுத்தாலும் பாஸ்பரஸ் எடுத்துக்கும், எதை கொடுத்தீங்கனாலும் சுண்ணாம்பு சத்து எடுத்துக்கும், எதை கொடுத்தீங்கன்னா இரும்பு சத்து எடுத்துக்கும். இப்படி எல்லா சத்துக்களையும் எல்லா உணவுலேருந்து எடுக்கக்கூடிய தன்மை இந்த உடம்புக்கு இருக்குது. ஒரு சிலர் வெறும் தண்ணியை குடித்து கொண்டே வாழ்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு எந்த சத்து தண்ணியிலேருந்து எப்படி கிடைக்குது, எல்லா சத்துக்களும் இந்த உடம்பு அதற்காக மாற்றிக்கொள்ளும். அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எந்த உணவை எடுத்தாலும் அந்த உணவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள், அதற்கு மதிப்பு கொடுங்க. சாப்பிடும் பொழுது நல்ல எண்ணத்தோடு நேர்மறையான எண்ணங்களோடு சாப்பிடுங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோன் பேசாதீங்க, யாரு கூடயுமே பேசாதீங்க, அமைதியாக உட்காருங்க, மனதை ஒருநிலைப்படுத்துங்க.
இந்த உணவு சாப்பிடும் பொழுது என்னோடய உடம்புக்கு தேவையான எல்லா சக்திகளும் கிடைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் நினைங்க. அந்த உணவின் மூலமாக எல்லா சக்தியும் உங்களுக்கு உடம்பு கிடைக்கட்டும். என் உடம்பில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த உணவு சாப்பிடுவதன் மூலமாக சரியாயிட்டு இருக்குது அப்படின்னு நினைங்க, சாப்பிடுங்க. இப்படி நீங்கள் சாப்பிட்டு அந்த உணவு உங்களுக்கு சக்தி ஏறுகிறது என்றால் மூலாதாரம் பலப்படும். இந்த 6 சக்கரத்தோட தொடர்பை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். மூலாதார சக்கரம் பலப்படும். உணவு தான் இந்த மூலாதார சக்கரத்திற்கான முக்கியமான தன்மை. உணவு தன்மை தான் சக்தி, கடவுள் தான். அந்த கடவுள் தன்மையே உணவு தான். அப்போ அந்த உணவு நீங்கள் நல்ல சக்தி உள்ள, ஆரோக்கியம் உள்ள, நல்ல மனநிலையில் சாப்பிடும் பொழுது மூலாதாரம் பலப்படும். மூலாதாரம் பலப்பட்டுருச்சு அப்படின்னாலே அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம், குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எந்த உணவையும் மதித்து சாப்பிடும் பொழுது அதை சமைத்து கொடுத்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை, உறவினர்களை, அம்மா, அதுக்கு சம்பாரித்து கொடுத்த அப்பாவை, இப்படி எல்லா மனைவியை, எல்லாத்துக்கு மேலே ஒரு மதிப்பு வரும். அப்போது உங்களுடைய சுவாதிஷ்டானம் பலமாயிருச்சுனாலே குடும்ப ஒற்றுமை வரும். உங்களுடைய தொடர்புகளை நல்ல முறையில் வச்சுக்குவீங்க. சுவாதிஷ்டான சக்கரமும் நல்லபடியாக வேலை செய்யும். எப்படி மூலாதாரம் வேலை செஞ்சது, சுவாதிஷ்டானம் சக்கரம் வேலை செய்கிறதுன்னா அடுத்ததாக மணிப்பூர சக்கரம். உடல் ஆரோக்கியமாக இருக்குது, குடும்ப தொடர்பு நல்லா இருக்குது, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாரு கூடயும் அன்பாகவும் ஆனந்தமாகவும் நீங்கள் பழகிறீங்க அப்படின்னாலே மணிப்பூரகம் செல்வம் இயற்கையாகவே உங்களுக்கு உழைக்கிற தன்மை வந்துடும். இயற்கையாகவே உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க நிறைய இருப்பாங்க. அதனால் நீங்கள் செல்வந்தர்களாக ஆயிடுவீங்க. மணிப்பூரக சக்கரம் சிறப்பாக வேலை செய்யும். அதனால் நீங்கள் செல்வத்தில் செழிப்பாயிருவீங்க. அப்போது உடல் ஆரோக்கியம் கிடைக்குது, குடும்பம் ஒற்றுமை, குடும்பத்திலிருந்து எல்லா உதவியும் கிடைக்குது. தேவையான பணம் இருக்குதுன்னா அடுத்து அநாகத சக்கரம், மனபயம், மரண பயம் உங்களுக்கு வராது. எதற்கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. அப்போ பயம் அப்படிங்கிற அந்த அநாகத சக்கரம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இந்த பணம் இருந்துருச்சு, செல்வம் வந்துருச்சு, குடும்ப ஆரோக்கியம் வந்துருச்சு, உடல் ஆரோக்கியம் வந்துருச்சு. இதெல்லாம் வரும்போது அநாகத சக்கரமாகிய அந்த சக்கரம் உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். இப்போ இந்த அநாகத சக்கரம் வேலை செஞ்ச மனபயம், மரண பயம் நீக்கிட்டீங்க அப்படிங்கும் பொழுது அடுத்து என்ன, விசுப்தி அப்படிங்கக்கூடிய ஆளுமை தன்மை, எல்லா இடத்துலையுமே சிறந்த ஆளுமை தன்மையோடு இருக்கக்கூடியவங்களாம் நீங்கள் ஆயிடுவீங்க. அப்போது அந்த தன்மை, இந்த உணவு தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். இது எல்லாமே உங்களுக்கு சமமாக வேலை செய்யும்போது இயற்கையாகவே 3வது கண் என்கின்ற அந்த ஆக்கினை கண் திறக்கப்பட்டு ஞானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி கிடைக்குது? இந்த உணவு உண்ணும் முறையை மட்டும் நீங்கள் சரியாக செய்து விட்டீர்களானால், சிறப்பாக செய்து விட்டீர்களானால் அருமையாக உங்களுடைய 6 சக்கரங்களையும் இயக்க முடியும். அதன் மூலமாக இந்த வாழ்க்கையை சிறப்பாக்க முடியும். நீங்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தையும் சிறப்பாக்க முடியும். அப்படிங்கிற இந்த மிகவும் எளிமையான இனிமையான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதில் நீங்கள் கட்டாயமாக இதை செய்யுங்க. கட்டாயமாக இதை செய்து இது எப்படி உணவு அருந்தணும் எப்படிங்கிறத பற்றியான விளக்கங்களும் ஆர்வம் என்னுடைய தொலைபேசி எண் 98 425 13 14 7. இந்த வீடியோ கிளிப்ஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு கூட இந்த தகவலை சொல்லுங்கள். நிச்சயமாக என்னுடைய தொடர்புக்கு வாங்க, பேசுங்க. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஞானகுரு ரவி ஆனந்தம். நன்றி, வணக்கம், ஆனந்தம்.